ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது. என்ன கமெண்ட்ஸ்னால், ப்ரோ எவிக்ஷன் இருக்கான் ப்ரோ, ஹாட் சீட்டில் வந்து கனி அண்ட் அரோரா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. அதனால் எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. பட் என்ன தகவல் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, எவிக்ஷன் இல்லை. மேக்ஸிமம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஹாட் சீட்டில் வந்து கனி அரோரா உட்கார வச்சுருப்பாங்க. பட் கடைசியில் வந்துட்டு அந்த கார்டை காமிக்கணும் பார்த்தீங்களா, அந்த டைம் நோ எவிக்ஷன் அப்படின்னு மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இந்த வாரம் வந்துட்டு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது. இவ்வளோ வாட்டி மக்களும் வந்துட்டு ஒரு நாளும் வந்து அவங்களுக்குன்னு ஓட்டை போட்டிருக்காங்க. திடீர்னு எதுக்கு எவிக்ஷன் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி கனியவர்கள் எந்த டைம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் ஜோனில் வராங்களோ அப்போல்லாம் வந்து இந்த எவிக்ஷனே இல்லைன்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்தீங்கன்னா அசின் அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. எதுக்காக நடக்குதுன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த தகவல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹாட் சீட்டில் மேபி வந்திருக்கலாம் அரோராவும் கனியும். அதில் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு அலர்ட் மாதிரி கொடுத்து, ஏன்னா ஹாட் சீட்டில்ன்றது சும்மா கிடையாது, அங்கே உட்காந்துறக்குள்ள தான் தெரியும். இதான் சொல்லுவாங்க, இந்த இதில் சொல்லுவாங்களே ஈஸியாக முட்டை போடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதோட வலி வந்து அந்த ஹாஸ்டேஜ் கோழிக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அந்த ஹாட் சீட்டில் உட்காரவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, ஆனால் லாஸ்ட் 2 பேர் இருக்கும்போது பதறும், அப்படியே ஹீட்டாகும் உடம்பு. அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஸோ அரோராவை வந்துட்டு ஹாட் சீட்டில் வச்சது எனக்கு உண்மையிலே சந்தோஷம். கனியை வைக்கிறது கூட எனக்கு பெருசாக இல்லை. அரோரா வச்சது உண்மையிலே சந்தோஷம். அது வந்து அவங்களுக்கு தேவை. அவங்க எந்த இடத்துல இன்னும் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த விஜய் பார்வதியை கிண்டல் பண்ணுறதுனாலையோ அவங்களுடைய எமோஷன்ஸோடு இவங்க விளையாடுறதுனாலையோ இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. அதுவும் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து போய் ஏதாவது சொல்லுவாங்க, நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதுக்கு விஜய் பார்வதி கிட்ட வந்து சண்டை போடாமல் இருக்கியா? எப்போ அவங்க சண்டை போடாமல் இருந்தாங்க முதல் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு? என்னத்தான் சொல்கிறது? ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி அப்டேட் போயிட்டுருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் அதை மீறியும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து உண்மையிலே வந்துட்டு கனி, அரோரா, ரம்யா, சாண்ட்ரா, பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஓட்டு கம்மியாக தான் இருக்காங்க. வியானா இவங்க எல்லாருமே. ஸோ வியானா பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஏதோ ஒரு சம் கேம்ஸ் விளாட்றாங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னது தான், எஃப்ஜேக்கும் வியானாக்கும் ஒரு லவ் ட்ராக்கை வந்து செட் பண்ணியாச்சு. அது பாட்டுக்கு சர்ன்னு போயினுக்குது. இது வந்து விருப்பப்படுறாங்களோ விருப்பப்படலையோ அவங்க ப்ரொமோ போட்டு விட்டுறாங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை, நாங்கள் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. அதனால் வியானா வந்து இப்போதைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மக்களோட விருப்பம் என்னென்னா, அரோரா தயவு செஞ்சு அனுப்பிச்சிருங்க, ரம்யாவை தயவு செஞ்சு அனுப்புருங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு அவங்க அவ்வளோதான் போல இருக்குது. அதே மாதிரி சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இவர் சொல்லியிருக்காரு. இவங்க சொல்லாமல் விட்டாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதிக்கிட்ட அவ்வளோ தூரம் பேசியும் இப்போ வரைக்கும் பேசின்னு தான் இருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா பார்த்தீங்களா? யாரை நம்புறதுன்னு தெரியல. ரைட். அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் இருக்காப்புல. இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் வந்துட்டு இவங்க வந்து எவிக்ஷனை கேன்சல் பண்ணாங்கன்றது தெரியல. அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா எஃப்ஜேலாம் இருக்காங்க. இவங்களாம் எப்போ போவாங்கன்னு எல்லோரும் மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க. அதாவது ஒரு ஷோ, அதாவது இந்த சீசன் மட்டும்தான் 50 நாளை கடந்தும் இத்தனை பேரில் வந்து யாராவது ஒருத்தன் கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாருமே மோஸ்ட்லி. ஆனால் எல்லா ஷோலையும் பார்த்தீங்கன்னா, எல்லா சீசன்ஸிலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இவங்க போகணும் அவங்க போகணும் தான் சொல்லுவாங்க. இதில் தான் இந்த மாதிரி கொத்து அனுப்ப சொல்கிறாங்க. ரைட். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ ஹாட் சீட் அப்படின்ற விஷயங்களில் அவங்க இருந்தாலும் இப்போதைக்கு அப்டேட் என்னென்னா, அவங்க வந்து சேவ் பண்ணப்படுவார்கள். அதாவது நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் வரும் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் அப்டேட்டெல்லாம் வருது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி சப்போஸ் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா இவங்க 2 பேரில் யார் வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா 2 பேரில் கண்டிப்பாக அரோரா தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அரோரா போனாங்கன்னா கமருதீனோட கேம் வெளியே வரும். கனி போனாங்கன்னா சபரியோட கேம், எஃப்ஜேயோட கேம் தாறுமாறாக போகும். ஏற்கனவே தாறுமாறாக தான் போயிட்டுருக்கு. சபரியோட கேம் வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.